ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டேஸ் அப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ எடுத்துட்டு கிராமத்தில் இருக்கிற அனைத்து வயதிகர்களையும் அதே போல ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் எடுத்து நம்மட தாப்பமாருக்கு இப்படி ஒரு ஆசை ஒன்று இருக்கின்றான, பெற்றார்மாருக்கு இப்படியான ஒரு சமூகம் செய்யத்தட வேணும்னு சொல்லி நான் சொல்றேன். அது ரைட் பஸ் வந்து பயணத்தை ஆரம்பிச்சுட்டு டாட்டா கட்டிட்டு போறாங்க. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இப்போ மாலை போட்டுருக்காங்க. அது வந்துட்டு சமயம் அங்கிள் வந்துட்டு வாப்பா பேலத்துக்கு பிஞ்சு வந்துடாம கால்ட்டி எடுத்துடாம தம்பி மெதுவா வெள்ளத்துக்கு எல்லாம் வெளியில கொட்டுறாரு இவரு. மாண்டு கொம்பா போலீஸ் பண்ணி அழகா வைப்பாங்க அழகுகள். இது சேம டேஸ்ட் ஆகிது. இது என்ன, இது ஆமி ஃபார்மலே வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நேர பிளாக் டேவில் வந்துட்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பான் ஜேம் இதோ கரங்களால் எங்களுடைய முன்னாள் அதிபர் KM இப்ராஹிம் அவர்களால் அது போற்றப்படுகின்றது. இங்கே அனைவரும் அதனை கண்டு கழிக்கின்றார்கள். எல்லோரும் அவருக்காக துஆ செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டேஸ் அப்புறம் வந்துட்டு யூடியூப் சேனல் ஒரு வீடியோ எடுத்துட்டு சேனலில் பார்த்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நிறைய அந்த ட்ராவல் சம்மந்த வீடியோஸ் முக்கியமாக நான் போடுவேன். அதே போல் நிறைய கல்ச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் இந்த சேனலில். ஆனால் இப்போ ஒரு விஷயம் ஒன்று நான் எப்படி எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு கேள்விப்பட்டதும் இல்லை, யாரும் செஞ்சதை நான் கண்டதும் இல்லை. ஒரு தனி நபரால் ஒரு விஷயம் நடக்க போகுது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற அனைத்து வயதிகர்களையும் அதே போல் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களையும் எடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல, அந்த காட்டுல ஒரு நான் ஃப்ரெண்ட்ஸ் மாட போய் என்ஜாய் பண்ண எப்படி ஒரு காட்டு பாதையில் அதே மாதிரி ஒரு அட்வென்ச்சர் வந்து தான் ஃபீல் பண்ண வைக்கிறது மாதிரி ஒரு தனி நபரால் வந்து ஏற்பாடு செய்யப்படுது. மிஸ்டர் சமீம்னு சொல்லி பார்த்துருக்கீங்க, அவர்கிட்ட ஃபார்ம் கிட்ட நான் இருந்துட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நிறைய வந்துட்டு கஜனுக்கும் எலெக்ஷனுக்கும் அதே போல நானே வந்துட்டு தனி வீடியோஸ் போட்டு வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாவே இதுல சுத்தி பார்த்து அப்படியெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் பேர் வந்துட்டு மகாவலித்தன அனிமல் ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல என்ன ஏற்பாடு செஞ்சிருக்காங்க வந்துட்டு ஃபுல்லாவே அவங்கள வந்துட்டு வெல்கம் பண்ணி, அதாவது ராஜ மரியாதையோட வெல்கம் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சேர்த்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்க வந்துட்டு ஃபுல்லாவே நைட்டுக்கு ஃபுல்லாவே சாப்பாடு ஏற்பாடு, ஒரு மாடு வந்து அறுத்து வேற வந்துட்டு அந்த இறைச்சி சாப்பாடு, அதே போல வந்துட்டு நாளைக்கு மார்னிங் வந்துட்டு கெங்கைக்கு குடிக்க கூட்டு போற மாதிரி எல்லாம் தான் ஃபுல்லாவே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்க பாத்திருக்க நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஃபுல்லாவே வயது பெறவர்கள் வந்துட்டு எப்படின்னு சொன்னா டிப்ரெஷன்ல இருப்பாங்க. இளம் வயதுல நிறைய சுற்றி தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய இடங்களுக்கு போவாங்க. இப்ப அதெல்லாம் வந்து நிறைய பேர் கிடைக்காது. நிறைய பேர் வந்துட்டு சோர்வு இல்லாம எல்லாம் இருப்பாங்க. அதால வந்துட்டு அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் இல்லாம இருக்கிறதுக்காக மெயின் டாக்கெட் இவர்கிட்ட. இப்போ நான் இவர்கிட்ட டிரெக்டா போய் இது கேட்போம், என்ன காரணத்துக்காக வந்துட்டு எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்து சொல்லி டிரெக்டா போய் நாங்க மிஸ்டர் சமீம் அங்கிள் வந்துட்டு போய் அப்படியே வந்துட்டு நான் பேட்டி காணும். இப்போ நாங்க அப்படியே அவருக்கு இடத்துக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ட பேர் தான் இது மகாவலித்தன அனிமல் ஃபார்ம். அதே போல வந்துட்டு அன்பார்ந்த பெற்றோர்களே உங்கள் அனைவரையும் வந்துட்டு அன்புடன் வரவேற்கணும் பேனர் ஒன்று அடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து இருக்கிறேன் வந்துட்டு இந்த ஃபார்ம் உருவாக்கின மிஸ்டர் சமீம் சொல்ற வேலை தான், சமீம் அங்கிள் எட மாமா. உனக்கு இந்த இப்படி ஒரு ஐடியா வந்து காரணம் வேணும். இந்த பெற்றார்மார் ஒரு ஏற்பாடு செய்யணும். ஏன்னா இது என்னன்னு சொல்லிச்சுன்னா, நாங்க கடந்த காலமா எங்கட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட சேர்ந்து காட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிடுறேன். அன்னரனா இஃப்தார் செய்வார். ஒரு 60-70 பேருக்கு கெங்கையில ஜென்ரேட்டர் போட்டு 2 பக்கம் தண்ணி போகும், நடுவுல மணத்தத்தில ஜென்ரேட்டர் போட்டு இமாம் ஜமாத் நடத்தி அன்று இஃப்தார் செஞ்சு சஹர் செஞ்சுட்டு தான் அடுத்த காலையில ஊருக்கு போறேன். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நான் கேட்கிறேன், எங்கட
ஃப்ரெண்ட்ஸ் மார்ட்டு அடே நம்ம இதெல்லாம் செய்யற நம்மட தாப்பமாருக்கு இப்படி ஒரு ஆசை ஒன்று இருக்கின்றானே, பெற்றார்மாருக்கு இப்படியான ஒரு சமூகம் செய்யத்தானே வேணும்னு சொல்லி நான் சொல்றேன். அது ஏற்கனவே ஒரு 8-9 வருஷம் வச்சு என்ன கனவு ஒன்று அவங்களுக்கு இப்படியான இதை ஒன்று செய்யணும், எடுத்து செய்யணும். அதோட எனக்கு ஒரு அல்லா நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிற இந்த இடம் எனக்கு ஃபார்ம் செய்யறதுக்கு இந்த இடம் கிடைச்சது. அதோட நான் பிறகு யோசிச்சுட்டு எங்களோட கூட்டாளி மாற்ற நான் கேட்டேன், இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நம்ம செய்வோம், நம்மளோட பழைய மிச்ச நாளே அதான் அப்படி செய்வோம் சொல்லி. அப்ப அதோட அவங்க சொன்னாங்க. அப்ப அதுக்கு அவங்களும் ஒத்துழைச்சு அவங்களோட உதவியாலையும் நான் இதை இப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட்டுக்கு வந்து திடீர் முடிவோட்டு இப்ப 2-3 நாளைக்குள்ள எடுத்த முடிவுதான் இது. அதோட இப்படி இது பண்ணிட்டு இப்படி ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணிட்டு எங்களோட ஊர்ல தம்பாலையில உள்ள சகல பெற்றார்மாருன்னா வயது போன பெற்றார்மார், அதே போல ஓய்வு பெற்ற ஆசிரியமாக இவங்களை கௌரவிக்கிறத செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து என்ன விஷயம் சொன்னா, இப்ப நிறைய வந்து நம்ம அதை ஆல்ரெடி நான் சொல்றேன் இப்ப இன்ட்ரோலயே வந்துட்டு வீடியோல. அப்ப அந்த ஃபன் வந்துட்டு இப்ப நிறைய வந்துட்டு பெட்ரோல் மரம் கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு குறிப்பிட்ட வயது தானே நடக்கலாம் அவங்களால. அதனால வந்துட்டு நிறைய வந்துட்டு அந்த டிப்ரெஷன் ஆகி இருப்பாங்க. இப்ப எங்கட வாப்பா எடுத்தா கூட அவரும் அதே போல டிப்ரெஷன்ல தான் இருக்கிறாரு. ஏன்னா இப்ப நல்லா நடந்து தெரிஞ்ச ஆக்கள் வந்துட்டு திடீர்னு ஒரு சோகின முற்ற அன்னைக்கு அந்த ஃபீலிங் ஒன்று வார மாமா வந்துட்டு அவரோட தகப்பன், அதாவது அவரோட அப்பாக்கு எப்படி செய்யணுமோ அதே போல வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற அவ்வளவு வயதுகளுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும். தனியா அவனோட வாப்பாக்கு மட்டும் செய்யணும்னு இல்லாம ஒரு நல்ல நோக்கத்துக்காக அதை வந்துட்டு இப்ப இந்த ஏற்பாடு செஞ்சுட்டு இப்ப ஆல்ரெடி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இப்ப எல்லாம் ரெடி டு வந்து பேசிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு பஸ் மூலமா தான் வந்துட்டு ஃபுல்லாவே ஹயர் பண்ணி அங்க இருந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நீங்க அடுத்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் வந்துட்டு பஸ்ல இருந்து எப்படி வராங்க, நான் எப்படி உங்களை வெல்கம் பண்ண போறோம் அப்படின்ற விஷயம். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மாலை போறதுக்கு இறச்சி இருக்கிறாரு மாமா, ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு. பாப்போம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ண. இது வந்துட்டு இந்த சேனல்ல அந்த டிராவல் சம்பந்தமா இல்லாம ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் காட்டணும். அது நானும் நல்ல ஒரு ஃபீல் ஒன்று எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். சரி, ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. நிறைய பேர் வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து ஆச்சரியமா இருக்கு, அந்த இப்படி ஒரு விஷயம் செய்யறாங்கல்ல, எவ்வளவு நாள் யாருக்கு ஐடியா வரல அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்களும் செய்யுங்க. என்ன மாமா கால போகல கட்டாயம் அதோட சேர்த்து நாங்க இப்படித்தான் அந்த ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நைட் எங்கட ஃபார்ம்ல அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு இமாம் ஜமாத்தோட துருவ அதோட பயானம் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதை செஞ்சுட்டு நாளைக்கு காலையில அடுத்த இன்றைக்கு நைட் சாப்பாட்டோட அவங்களுக்கு நாங்க எங்கட பண்ணையில இருந்து எரும பாலால செஞ்ச தயிர், இன்னைக்கு செஞ்ச தயிர் அதுவும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சாப்பாட்டுக்கு பிறகு தயிர் கொடுத்து காலையில அவங்களுக்கு எங்கட பண்ணையும் பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு முன்னுக்கு எங்கட பண்ணை தெரியும் எங்கட பெற்றார்மார்களுக்கு. அதனால அந்த பண்ணையில அங்க என்ன மாடு பால் குடிக்கிறதுக்கு இருப்போமோ ஒன்று எரும மாடு இருக்கு, இல்லாட்டி பசு மாடு. இதுல எப்படி இது பண்ணி இந்த பண்ணை இல்ல பால் கேட்காங்களோ அந்த பால் அவங்க விரும்பியபடியே கறந்து அவங்களுக்கு காலையில காய்ச்சி கொடுத்துட்டு பேரும் இருக்குதுண்ணா. கிட்டத்தட்ட நீங்க கஜின்போட வீடியோல பாத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 10-15 மாடு இருக்கு. மாடு பால் கறக்கக்கூடிய மாடல் இருக்குது. அது அந்த சிஸ்டம் எல்லாமே வந்து இந்த வீடியோல உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும் ஃபுல்லாவே அந்த கிளீனான முறைப்படி வந்துட்டு செய்வாங்க. எல்லாம் வந்துட்டு இப்ப அடுத்த இது வந்து 2 நாள் வீடியோ. இதோட நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஃபுல்லாவே அந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வாராக்கள் நம்ம வெல்கம் பண்ணுவோம். வேணும் வெல்கம் பண்ணுவோம். வெங்காயம் எல்லாம் அப்படி தாளிச்சு. மாமா எங்கே ஓடுறீங்க? இப்போ இவன் தான் வந்துட்டு ஃபுல்லாக கிச்சன் செக்ஷனில் இருக்கிறாங்க. இது என்னது மாமா? தேநீர். திறங்கல பார்ப்போம் உங்களோட தேநீர். ரைட், இஞ்செல்லாம் மேலே இருக்குது. இது ஃபுல்லாக இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு வந்துட்டு செய்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? தேயிலத்தூளா? ஓகே, அது இந்த தேயிலத்தூள் கட்டி அதை வந்துட்டு அப்படியே போட்டிருக்காங்க. இதை வந்து கேக்க ஊற்றி கொடுத்துட்டு இருப்பாங்க வேலை செய்கிற எல்லாருக்கும். இப்போ நிறைய பேர் இருந்தால் அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு அந்த ரெடியேட் வாரத்துக்கு போயிருக்காங்க இடத்துக்கு. சமையல் வேலை இப்போ முடிஞ்சிருமா? இப்போ ஓகே, போஞ்சி முடிச்சிட்டீங்க. பாப்பா கொஞ்சம் தூக்குங்க. ரைட், இது வந்துட்டு மாமாவோட சமையல் போஞ்சி. அதே போல் இங்கேயும் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது களியா? ரைட், இப்போ என்னென்ன செய்யறீங்க? இறைச்சி கறி ஆக்கணும், சோறு ஆக்கணும், பாபத் கறி அவர் சாமி மாமா அவரே ஆக்குவார். என்ன ரைட் ரைட் ரைட்.
ரைட். இப்போ இறைச்சி கறி சோறுலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாபுத் கறி தான் எங்களோட மாமாவை ஆக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது ஓனர், இந்த ஃபார்முக்குரிய ஓனர் தான் வந்துட்டு ஆக்க போகிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே இப்போ இந்த இடத்துல தான் வெல்கம் பண்ணி கூட்டு போது பிளான் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்துட்டு இப்போ பஸ் வந்துட்டு அந்த இடத்துல எடுக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நடந்து வராங்க. அந்த இடத்துல பிளான் பண்ணணும் வந்துட்டு இந்த இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டு அப்படி போகிறதுக்கு. ஆனால் பெரிய வாகனங்கள்லாம் வருது, ஆனால் அது என்ன ரீசன் தெரியா. அதில் ஒரு சின்ன ஒரு அந்த வாய்க்கால் மாதிரி இருக்குது, அந்த பாலத்தால் எடுப்பாங்க. நான் அவங்க பயப்பட்டார் போல் அந்த பஸ் ஓட்டுற டிரைவர். ஓ ஓகே. இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க மாலை போடுறதுக்கு. இடத்துல வந்துட்டு இந்த குரூப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரும் வராங்க. இன்னுமே வந்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக எல்லோரும் பிலோவும் அதே போல் அவனோட பேச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக இவன் மாலை போட்டுருக்காங்க. அது வந்துட்டு சமீப அங்கிள்கிட்ட வந்துட்டு வாப்பா. இது முடிஞ்சதோடய வந்துட்டு இன்னொரு நாடகம் ஒன்று வந்துட்டு ரிஃபைபுரோ ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து, அதாவது மாணவர்கள் எடுத்து ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு வீடியோ மூலம் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளையிலும் பார்க்கறது எவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ வந்துட்டு மாலையை போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த நாள் பொன்னான நாளாக அமையட்டும். அந்த வகையிலே எமது மகாவலிதன என்றும் இந்த இடத்திலே யாரும் எதிர்பாராமல் திடீரென நீண்ட காலமாக சமீன் அவர்களின் உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு சிந்தனை இன்றைய நாள் அது இந்த இடத்திலே ஒன்று கூடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே இன்று வருகை தந்த அனைவரையும் அவருடைய குழு சார்பாக அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னுடைய ரில்வான் ஹாஃபிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மௌலவி ரில்வான் ஹாஃபிஸ் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். القارئة ما القارئة وما أدراك ما القارئة يوم يكون الناس كالفراش المبثوث
وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية நன்றி. எங்கள் சகோதரர் ஏபிஎம் சமீன் அவர்களுடைய நீண்ட நாள் ஒரு அவாவாக இருந்த இந்த நிகழ்வு இன்று எமது இந்த மகாவலித்தன அவருடைய ஃபார்மில் மிகவும் கோலாகலமாக அவர் ஏற்பாடு செய்திருக்கின்றார்.
அவருக்கு முதல் நன்றியை தெரிவித்தவனாக எங்களுடைய இந்த அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற அதிபர்மார்கள், அதே போன்று கல்வி பணிமனையிலிருந்து ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரிகள், அதே போன்று முன்னாள் அரசியல் பிரமுகர்கள், பிரதேச சபைகளின் உபதலைவர்கள், அதே போன்று எமது கிராம சேவை உத்தியோகத்தர்கள், ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள், அதே போன்று ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், எமது பள்ளி வாயல்களின் ஓய்வு பெற்ற தலைவர்கள், தற்போதைய தலைவர்கள், அதே போன்று இங்கு இவ்விடத்துக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கிராமத்தைச் சேர்ந்த எமது சமூக சேவையாளர்கள், நலன் விரும்பிகள், எங்கள் சகோதரர்கள், அதே போன்று எங்களுடைய எங்கள் சகோதரர் அவர்களுடைய தகப்பன் நாகூர் சாச்சா அவர்கள், அதே போன்று இங்கு பள்ளி வாயில்களே மோத்தின்மார்களாக கடமையாற்றி இருக்கின்ற மோத்தின்மார்கள், அதே போன்று இந்த விழாவுக்காக எங்களுக்கு பல 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 தேவைகளை சில சேவைகளை பூர்த்தி செய்து தந்த எமது சவின் குழுவினர், அதே போன்று இந்த அழைப்பினை ஏற்று இங்கு வருகின்றிருக்கின்ற எங்களுடைய உறவினர்கள், அதே போன்று இங்கு சமூகம் இங்கு பெயர் குறிப்பிடப்படாத உங்களுடைய பதவிகளை சொல்ல தவறிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று எங்கள் சமீன் சகோதரர் சார்பாக அன்புடன் வரவேற்று எனது வரவேற்புரை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahu Akbar. Allahu Akbar. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நைட் சாப்பாடு ஃபுல்லாக பாயெல்லாம் போட்டு ஜென்னையெல்லாம் கொண்டு ஆன் பண்ணியிருக்குது லைட்ஸுக்கு. ஏன்னா இந்த ஏரியாவில் கரண்ட் இல்லை. அதாவது பாபத் கறியோட தான் வந்துட்டு அந்த காட்டவியல்னு சொல்லுவாங்களாம், அந்த மிளகாய் போட்டு அவிப்பாங்களாம். அதில் வந்துட்டு அதாவது இந்த நம்மளோட சமீ மக்களே வந்துட்டு சமைச்சு எல்லாம் கொடுக்க போகிறாங்க அவரோட கையால். இது வந்துட்டு காட்டவியல்னு சொல்லுவாங்க. சோறு இல்லாமல் பாபத் மட்டுமே போட்டு இந்த மிளகாய் கொச்சிக்காய் போட்டு அவிச்சிக்கான் பாருங்கள், மிளகாய் போட்டு. முதல் மீன் காரணம் என்னமா? முதல் மீன் காரணம் காட்ட விரிஞ்சது முளவு இருக்குது. முளவு முளவு தூள் இல்லை, சும்மா முழு முளவு. சும்மா நம்ம இடிச்சு சும்மா சாட மாட்டேன் தடிச்சு போடணும். போட்டு பச்சைக்காய் பச்சை கொச்சிக்காய் அதில் போட்டு பச்சைக்காய் போட்டு போட்டு இடிக்கணும், இடிச்சு போடணும். கொஞ்சம் தூள் ஒன்றும் போடல, இல்லை தூள் ஒன்றும் போடல, இல்லை ஒன்றும் போடல. மரம் போட்டு இதெல்லாம் போட்டு அவிய போடுறது, அவிய போட்டு உப்புலாம் கணக்கான போட்டு அவிய போட்டு அதோட காட்டாவியல் தான். காட்டாவியல் தான். இப்போ செஞ்சு பார்த்தா உங்களுக்கு டேஸ்ட். ரைட் ரைட் ரைட். ஏன்னா இப்போ எங்களுக்கு திண்ணையில் என்ன வந்துட்டு இப்போ கெஸ்ட்டுக்கு தான் மீனை வச்சிருக்காரு மாமா. அதாவது வந்து கெஸ்ட்டுக்கு எனக்கு தெரிந்த யாரு அவன் சாப்பிட கொஞ்சம் மிஞ்சி தான் எங்களுக்கு ட்ரை பண்ணி எழுந்தாங்க. ஃபுல்லாக சமையல் நடந்துட்டு இருக்குது. மாமா தான் நம்மளோட கோக்கி மாமா. செமப்பான் நல்லா பேசுவார். மாமா என்ன சமையல் மாமா சமைக்கீங்க? என்ன சமையல்? இறைச்சேனே. இப்போ இது சாப்பிட முடியாது, அடுத்து இறைச்சேனே. இறைச்சோட சோறு. இறைச்ச போட்டா சரி. ரைட் ரைட் ரைட். நல்லா கலராக வந்திருக்கேன். சரி, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ சோறு இல்லை, தனிக்கார அந்த பாபத்தோட வந்துட்டு அப்படியெல்லாம் சாப்பிட்டாங்க. கேட்டு பாப்போம் என்ன மாதிரி டேஸ்ட் எப்படி இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமா. சமையல் எப்படி?
காட்டவியல் எப்படி இருந்துச்சு? காட்டவியல் நல்ல அழகா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணே. மக்களும் திருப்தி பட தின்னாங்க. ரைட் ரைட். நீ அது உருமாற்ற பாவத்தை திட்டி கொஞ்சம் கணக்கா இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பதிலாக மாற்றத்தில் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. சாப்பாடு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக இப்போ வந்துட்டு எல்லாருமே ஃபுல்லாக நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே போல் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எமர்ஜென்சி வந்துட்டு ஏன்னா வயதானவர்கள் வந்துருக்கிறாங்க. எமர்ஜென்சி அவங்களுக்கு ஒரு சுயனை முட்டுறாங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் ரைட் என் எமர்ஜென்சி இருக்குது. டாக்டர் வந்திருக்கிறாரு. மாமா என்ன ஏற்பாடு? இது எங்கட ஊர் டாக்டர். எங்கட ஊர் பிறந்தவர் அவர். ஓகே. ஹனிஃபர் ரஹ்மான் சுஹைல் டாக்டர். அவர் எங்களுக்காக வேண்டி நான் அவருக்கு நான் கேட்டு வேண்டுகோளுக்கு நாங்கள் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் உண்டு வயது போனவர்களுக்கு செய்கிறதுக்காக வேண்டி நீங்கள் வந்து எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் டாக்டர், நீங்கள் வரணும்னு சொல்லி நான் கேட்டதுக்கு அவர் வந்து இங்கே வைத்திய கடமை நடந்து கொண்டு இப்போ வந்துட்டு வந்தோடனே எல்லாரும் கவுண்ட் ஆகிட்டாங்க. யாருக்காக வருத்தம் வந்தா இவர்த்த வாங்க, வருத்தம் எல்லாம் வந்தீங்கன்னு நான் மாட்டிக்குவீங்க. நான் பொறுப்பு இல்லை. நோய்க்கான மருந்தினை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ சோறு ஆக்கிட்டாங்க. அதே போல் வந்துட்டு சோறு தண்ணீரில் இருக்குது. வேற என்ன எப்படி சாப்பாடு? சட்டப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். களி அல்வடி களி பாய் சீரியஸாக செம்ம டேஸ்ட் இருக்கு. வானம் எல்லாம் வேணா வந்துட்டு ஃபுல்லாக இறைச்சி கறி ஆக்கிக்கிறாங்க. ஒரு மாடமா? ஒரு மாடு இறைச்சினா அவ்வளோ இப்போ கொதிச்சிட்டு இருக்குது. செம்ம டேஸ்டாகவே ஆக்கிருக்கிறாரு. வேற லெவலில் கவனத்தில் கொள்ளாது இந்த ஏற்பாடை செய்தமைக்காக அவருக்கு செய்கின்ற சிறிய நிகழ்வு. இவர் இந்த குழுவோடு என்னுடைய கலாச்சார உத்தியோகத்தர் தஸ்லீம் அவர்களையும் கலந்து கொள்ளுமாறு அன்பை அழைக்கின்றேன். இதோ கரங்களால் எங்களுடைய முன்னாள் அதிபர் KM இப்ராஹிம் லப்பை அவர்கள் அது போற்றப்படுகின்றது. இங்கே அனைவரும் அதனை கண்டு கழிக்கின்றார்கள். எல்லோரும் அவருக்காக துஆ செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களிலும் அவருடைய ஆயுள் நீடிக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் ஒரு நாளை ஒதுக்கி இந்த இடத்திலே இவ்வாறான முதியவர்களை அழைத்து ஒரு நாள் சரி அவர்களை ஓய்வாக இருந்து நல்ல ஒரு மனநிலையோடு மீண்டும் அவர்களை வீட்டுக்கு செல்கின்ற போது வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள். இந்த இடத்திலே பழைய நினைவுகளை மீட்டி நாங்கள் இளமை காலத்திலே எவ்வாறு இருந்தோம் அந்த நினைவுகளோடு உங்களுடைய நண்பர்கள் இங்கே கூடியிருப்பார்கள். சிறிய வயதிலே நீங்கள் காட்டிய அந்த சின்ன சின்ன அரும்பு நிகழ்ச்சிகள் பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான துக்கமான நிகழ்வுகள் என்று பற்றிக்கலாம். அவங்க சகோதரர் சமீன் அவர்கள் தன்னுடைய குழுவினருக்காக அந்த பொன்னாடியை மாற்றி மாற்றி போட்டவிருக்கின்றார். அதனை இந்த நிகழ்விலே நாங்கள் பெருமனம் கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம். இதோ சமீன் அவர்கள் அவருடைய சக இருக்கும் அதற்கு கைதட்டி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வோடு நான் நினைக்கின்றேன். இங்கே விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கின்றன. விருந்து பிரசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த விருந்து பிரசாரத்துக்காக 5 குழுக்களாக இருந்து
அந்த விருந்தை உண்ட பிறகு மீண்டும் 2ஆம் கட்டமாக நீங்கள் வேண்டிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கலாம் என்று மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றோம். இன்றைய இந்த மகாபலி தின இந்த இடம் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதை ஒரு காலத்திலே உங்களுடைய சிறிய பிள்ளைகளுக்கு ஒரு வரலாற்று கதையாக நீங்கள் கூறலாம். இவ்வாறு ஒரு இடம் இருந்தது, அந்த இடத்துக்கு எங்களை அழைத்து இவ்வாறான ஒரு விருதுவசாரம் ஏற்பாடு செய்து எங்களை ஒரு நாள் முழுமையாக எங்களுடைய கவலைகளை எல்லாம் மறந்து ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் செய்தார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியான கதையை ஒரு கதையாக நீங்கள் சித்தரிக்கலாம் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். இந்த ஏற்பாடுகளை செய்த அனைவருக்கும் தகப்பமார்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். எனது அழைப்பை ஏற்று எனது குழுவினரின் அழைப்பை ஏற்று நீங்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இதேபோல் உங்களை நாளைக்கும் நான் கங்கையில் கொண்டு போய் இதையும் விட அதிகமான அளவு உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவேன். அந்த மகிழ்ச்சி தான், உங்களுடைய மகிழ்ச்சி தான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என்னவென்றால் நாங்கள் எல்லா இடத்துக்கும் வினோதமாக எங்களுடைய நண்பர்களுடைய நான் கடுமையாக சென்றுள்ளேன். அந்த நேரத்தில் நான் பலதை யோசிப்பேன். நான் நண்பர்களோட இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றோம். நம்மளது தகப்பனார்கள் இப்படியான ஒரு ஆசை இருக்கின்றானே என்று சொல்லி நான் மிச்சம் காலமாக நான் இதனை மனதில் வைத்திருந்து கொண்டு இந்த இடத்துல வந்துட்டு இப்போ அதாவது டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே செப்பரேட் பண்ணிருக்கிறாங்க பாருங்க. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு சிக்கன் பீஃப் இருக்குது, அதே போல் போன்ச்சு களியா சேம் ஃபுல்லாகவே இப்போ டின்னருக்கு வந்துட்டு எல்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. டின்னர் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாரும் இப்போ வந்து யோகர்ட் தின்னுட்டு இருக்கிறாங்க. யோகர்ட்னா தயிர், மாமாவோட ஃபார்ம்லேயே வந்துட்டு அந்த பால் எடுத்து உரைய வச்சு அதில் வந்துட்டு இப்போ தயிர் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்குறாங்க. இது முடிய வந்துட்டு கச்சாங்கோட்டை வறுவல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பாவம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சாப்பிடுறாங்க. மாமா எப்படி இருக்குது? நல்லவா? என்ன ஜேமா போட்டிருக்குது? அதுக்கு நீங்கள் போட்டீங்களோ? ரைட் ரைட். மாமா தயிரும் ஜேமும் சாப்பிட்றாரு. ஓகே, தயிர் கொடுப்படுது இந்த இடத்துல. இந்த இது சீனி, அதே போல் தயிருங்க அங்காலையோ அவின் மாமா சப்ளை அவின் மாமா தான் வந்துட்டு இப்போ எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த ஹட்டுள்ளுக்கு வந்துட்டு தூங்குறது ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே பாயை போட்டு ஆல்ரெடி நிறைய பேர் தூங்கிட்டாங்க வந்ததில்லை. அதே போல் எங்கேயாலையும் வந்துட்டு
ஃபுல்லாகவே தூங்கிட்டுக்கிறாங்க. அதாவது ஃபேன் ஒன்றுமே இல்லாமல் இயற்கையை ரசிச்சுட்டு இயற்கை அந்த காற்றுலேயே வந்துட்டு தூங்குறாங்க. இதில் ஃபுல்லாக வந்துட்டு கச்சானை வறுத்து எல்லாருக்குமே வந்துட்டு கொடுத்துட்டு இந்த வச்சுக்கிறாங்க பாருங்கள். அதாவது எவ்வளோ அன்லிமிட், எவ்வளோ சாப்பிட நான் சாப்பிட்டு முடிய வர தந்துட்டு இருப்பாங்க. செம சிஸ்டமாக வந்துட்டு செய்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் என்ன பெரிய பாம்புன்னு சொல்லி மூவாவதே இல்லை. மலைப்பாம்பு மாதிரி நினைக்கிறேன். மலைப்பாம்பு மாதிரி இல்லைண்ணா, மலைப்பாம்பே தான். மலைப்பாம்பு கொஞ்சம் கவனமாக தான் வரும் இந்த ரோட்டில். இதே போல் நிறைய யானைகள வீடியோலாம் பார்க்கலாம். காய்ஸ் பாருங்கள் எப்படி வருதுண்டு, பயமே இல்லாமல் கிட்டால வருது. இந்த இடத்துல எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி இல்லை. அதால் வந்துட்டு ஒரு மோட்டர் ஒன்று வச்சுருக்கிறாங்க. இந்த மோட்டர் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் நினைக்கிற மாதிரி டீசல் இல்லாட்டி லாமனையில் தான் இது வேலை செஞ்சுட்டுருக்குது. கிட்ட போய்த்து கேட்போம் இது என்னத்தில் வேலை செய்யுதுன்னு. இங்கேருந்து பம்ப் பண்ணுறாங்க அந்த டேங்கிக்கு அங்கே இருக்கிற. இது வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த லாமனை ஊற்றுவாங்க. இதில் லாமன் அந்த இடத்துல ஊற்றுவாங்க தான் ஃபுல்லாக அந்த மெஷின் வேலை செய்யும். அதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. அழகாக இது ஃபுல்லாகவே ஒரு கிணறு ஒன்று இருக்குது அழகான. இதில் தண்ணியை வந்துட்டு பம்ப் பண்ணுறாங்க அந்த ஃபார்ம் கிட்ட இருக்கிற டேங்கிக்கு. அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கிற அந்த சஹான் எல்லாத்தையும் வந்துட்டு கழுவிட்டுக்கிறான். அதுதான் தம்பியில் செட் அப்படியோ. அதே போல் இப்போ எல்லோரும் மேலிமிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியா எப்படி பார்க்குறது. ஏன்னா நைட் வரக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்படியான டைமில் வந்துட்டு நல்லா இருக்குது ஃபார்மில் பார்க்குறதுக்கு. அதே போல் வந்து நிறைய யானைகள்லாம் சம்டைம் பார்க்குறமே எனக்கு. அந்த இடத்துல வந்துட்டு 2 சின்ன ஆக்கள் பாருங்கள். இந்த ஃபுல்லாக இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸ் டேயும் கூட. அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த தோணியை எடுத்து ஓட்டிகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல அவ்வளோ வந்துட்டு ஃபுல்லாக மாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பால் கறப்பாங்க அந்த இடத்துல தான். இப்போ நான் இது பால் கறக்கிற வீடியோ ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணுவோம். அதை இப்போ தான் வந்துட்டு அந்த சன் லைட் வருது. வரக்குள்ள எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த பிளேஸ். பெரிய ஒரு மாட்டு காலம் இருக்கிற பிளேஸ் ஒன்று இது. பசு மாடு மேய்க்குது. அதே போல் வந்துட்டு எருமை மாடு மேய்க்குது. அந்த ஃபார்ம்லேருந்து வெளியே இந்த மண்ணில் வரக்குள்ள இவர் தெரியுமா உங்களுக்கு? இதான் சமீபமாவோட கடைசி மான். அப்படி தானே கவலைப்பட்டார் என்ன சொன்னால் அந்த ஒரு சொத்துல ஒன்று அழியுது அப்படின்னு சொல்லி ஒரு மாடு அறுக்கை. ஓகே, இப்போ நான் அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே பால் கறந்துட்டுருக்கிறாங்க. அது என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் ஒவ்வொரு மாட்டுக்கும் பேர் வச்சுக்கிறாங்க. அந்த பால் கறக்கக்கூடியவர் வந்துட்டு அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா ஒரு மாடாக கிட்ட வருமா. அது செம்ம கன்செப்ட் உண்டு. ஏன்னா அப்படி பழக்கிறதெல்லாம் கஷ்டம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாட்டை கட்ட போகிறாங்க. இதை கட்டிட்டு அதில் பால் கறப்பாங்க. இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்படி விஷயங்கள்லாம் கிடைக்காது. சமீபமோட ஃபார்முக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கொள்ளும். ரைட், செம சிஸ்டம். மேலே அந்த கான்க்ரீட்டில் ஏற்றுறாங்க. கண்டுக்குட்டியே வேறே வச்சுக்கிறாங்க. அதை கட்டிட்டு இப்படி விட்டோன்னைக்கு வந்துட்டு அதை வந்து பால் குடிக்கும். செம கான்செப்ட் இது. மாமா இந்த மாட்டு பேர் என்னவா? பொட்டா. பொட்டா இந்த மாட்டோட பேர். ஹனிஃபா சார்.
எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஹனிஃபா சார் வந்துட்டு ஒரு பழைய பிரின்சிபல். இவர் வந்து பால் கறந்துட்டுக்கிறாரு. இதுல எத்தனை லிட்டர் பால் வரும் இந்த ஒரு மாட்டுல? இதுல வர ஒரு 5 லிட்டர் பால் கறப்பேன். 5 கண்டுபிடிக்காட்டி 8 லிட்டர் பால் கறப்பேன். என்ன கண்டு பால் குடிக்காட்டி 8 லிட்டர் பால் கறப்பேன். பால் குடிக்காட்டி கண்டு அதில் பேர் வந்துட்டு கோம்பி கோம்பி கோம்பின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ அந்த மாட்டில் கறக்க போகிறாங்க. ஓஹோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கறக்குறாரு பால். என்ன மணி மெதுவாக கறக்குங்க? நான் மெதுவாக தான் கறக்கு. மெதுவாக கறக்க மாதிரி 2 கை கற வருது. 2 கை கறவை அப்படியா? ஒரே டைம்ல 2 பிடிச்சு கறக்கலவா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்னடா கறக்க மாட்டேன் ஆகுது. சரி சரி ஒரு முகரை எடுத்து இது வந்துட்டு மிஸ்டர் அம்மார் வந்துட்டு வெக்கத்தில் ஒழிச்சிட்டு வர்றாரு. அம்மார் நீங்க பார்க்கறப்பீங்களா? இந்த இடத்துல தான் வந்துட்டு பால் கலந்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி அங்கால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எருமை மாட்டு பட்டி ஒன்று இருக்குது. அது வேறையா காலை. இங்கால வந்துட்டு பசு மாட்டுக்கானே அப்படியா? எருமை மாட்டுக்கு வேறையா பசு மாட்டுக்கு வேறு அப்படியா? ஓகே. பின்னே போய்ப்பான். பின்னுக்கு நிறைய மாடு வச்சுக்கிறாங்க. இவர் தான் இந்த இதில் சூப்பர்வைசர் உஹேல் தம்பி அப்படி தானே? ரைட். இதுகிட்ட வந்துட்டு என்ன விஷயம்னு சொன்னால் இந்த மாட்டில் பாலும் கொடுப்பாங்க, பாலும் விற்பாங்க. அதே போல் வந்துட்டு மாட்டோட சாணியை வந்துட்டு பசலையாக வந்துட்டு விற்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களே வந்து லொரியில் ஒரு பேக்காக கட்டிட்டு போவாங்க. மாமா இந்த சாணி ஒரு பேக் எவ்வளோமா கொடுத்த? 70 ரூபாவா? 70 ரூபா தானே? அப்படி 70 ரூபாயில் 100 ரூபா மட்டும் வருமாம். அப்படி இதையும் வந்துட்டு ஃபுல்லாகவே நிறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு வேறு டீம் இது வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா நல்ல புகை இதெல்லாம் வந்துட்டு பூக்கண்டைகளுக்கு போட்டதுக்கு. இந்த இடத்துல வந்துட்டு இதுலுக்கும் ஒரு கால் அடிச்சிருக்கிறாங்க செம செட்டப்பில். இந்த இடத்துல இவர் வந்துட்டு வேலை செய்கிற ஒருத்தங்க இல்லை, ஃபுல்லாகவே பால் கறக்கக்கூடியவர். நல்லா கறப்பார் பால் எல்லாம் பிடிக்கிற மாட்டில். சொல்லுங்க மயிலுக்கு கொம்பி நல்லா கையடிங்களே. இவர் தான் இவர் சூப்பர்வைசரிங்க வேலை செய்கிற இவரை இவங்களை பார்த்துக்கொள்ள பேலத்துக்கு பேச்சு மத ஸ்லாங் தான் வேற லெவல் பாருங்க. இவத்த சூப்பர்வைசர் ஓயில் அடிக்க பார்க்காத வச்சு பாருங்க அடிக்கிறாரு. கலட்டி எடுத்துடாம தம்பி மெதுவா வெள்ளத்துக்கு. மாமா இதுல பேர் என்ன? சிடியா? சிடி 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 பேர். ரைட். எல்லாம் வெளியில கொட்டுறாரு இவரு. சேவா பாருங்க பாரு. அது கண்டுக்கு கை கழுவுறீங்களா தம்பி?
மாமா 300 பிடிச்சாலும் பின்னு குதைக்குமா 300 தொட்டாலும் இன்சாஃப் இங்கே வாங்கல பே டேய் சும்மா இங்கடா மாட்டை தொட்டா பாஞ்சு உதைக்குவா அதனால இந்த வாரம் தொடங்கிது இவர் மஜா மாட்டடா பிளாடப்ரா நீ தொட்டாதான் வைக்கணுமே இது வார சீடு போது பாருங்க மாடு தொட்டு உனக்கு அடிச்சா நீ எனக்கு அடிக்கலுமே காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மான் கம்முன்னு கிடைச்சிருக்கு இந்த இடத்துல இல்லை அப்படி தான் புறக்கிட்டு வந்தார் அது வந்துட்டு மாண்ட கொம்பம் போலீஸ் பண்ணி அழகாக வைப்பாங்க அளவுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு சைடு இது மானு கொம்பு இருக்கா மரம் தானே மர கொம்பு பெருசாக இருக்கு வேணா இது மான் கொம்பு எல்லாம் ஏறிட்டு இருக்கிறாங்க நம்மளோட முதியோர்கள் அதே போல் கேள்வி தருவாங்க பழைய பிரின்சிபலும் வந்துட்டு ரைட் பஸ் வந்துட்டு பயணத்தை ஆரம்பிச்சுட்டு டாட்டா காட்டிட்டு போகிறாங்க அவங்களோட ஜேர்னியை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ அடுத்த அட்வென்ச்சர் நோக்கி பாவம் ஏன்னா இங்கே வந்து நைட்டில் வந்து தலை வந்துட்டு பெருசாக என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபுல்லாக டைம் டாக் ஆகிட்டு அவள் சாப்பிட்டு தூங்குறது தான் டைம் சரி ஈவினிங்கிறதால அடுத்து வந்துட்டு இப்போ கெங்கி போனால் வந்துட்டு எல்லாரும் ஒரு வைப்பாக நினைக்கிறேன் நான் போய் பார்ப்போம் அந்த இடத்துல இது செம்ம டேஸ்டாக இருக்குது இது என்ன இது ஆமி ஃபார்மலே வாங்கியிருக்காங்க இது சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா இருக்குது இப்போ எல்லோரும் வந்துட்டு ஃபுல்லாகவே மில்க் குடிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறாங்க பழைய மெமரிஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த டைம் வந்து இப்படி தான் நான் எங்கேயும் வரையில் குடிச்சு இந்த இடத்துல இப்போ எல்லாருமே குளிச்சுட்டு வந்துட்டு அவனோட காலை சாப்பிட்ருக்கிறாங்க பானும் ஜேமும் இப்போ அந்த இடத்துல நேர பிளாக் டேவில் இருந்து வந்துட்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க பான் ஜேம் குளிச்சுட்டு இந்த இடத்துல இந்த வெயிலும் பெருசாக செம்மையாக இருக்குது இந்த இடத்துல நிற்கிறதுக்கு
எங்க இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக மீன் பிடிச்சிக்கிறான், பானை போட்டு கையால் பிடிக்கிறான் பாருங்க, அவ்வளோ மீன் இருக்குது. இங்கே 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 இந்த வெறுத்த துண்டை போடுங்க, வெறுத்த துண்டை போடுங்க, அங்கேருந்து போடுங்கல்ல. இப்போ வாங்க, மெதுவா 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 இங்கே இப்படி போடுங்க, எடுத்து போடுங்கல்ல. போடு 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 போடு. ஓகே கைஸ், நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாகவே. இப்போ நாங்கள் நேற்று நைட் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுருந்தோம், சவிமாக்கம் செஞ்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மார்னிங் வந்து கங்கையில் குளிச்சுட்டு காலை சாப்பிட்டு பஸ் போயிட்டுருச்சு. இதுதான் vlogs இன்றைக்கி. கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ண கிடைக்கல எங்களுக்கு, நைட் பேசிட்டு இருந்ததால் வீடியோ லோங்காக போயிட்டுச்சு ஆல்ரெடி. அதால் இப்போ இதுதான் கெங்கை சோமாவதி விஹார இந்த வழியாக போன எங்களுக்கு அதை பார்த்துட்டு போகலாம். பிளாக் டேவில் தான் வந்து இப்போ நாங்கள் எல்லாம் வந்துட்டு ரிட்டன் போகிறோம். பஸ் ஆல்ரெடி போயிட்டுருச்சு. பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, நல்ல சப்போர்ட்டில் தாங்க. நீங்களும் மாதிரி இது மாதிரி விஷயங்கள் நிறைய செய்யுங்க. இன்றைக்கி வந்துட்டு முதியோர்கள் தினம், அதே போல் வந்து சில்ட்ரன்ஸ் டே, ரெண்டுமே ஒரே நாளில் வந்திருக்கு. அதால் வந்துட்டு ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணோம். எதிர்பார்க்காம செஞ்சது, ஆனால் அதே நாளில் வந்துட்டு முதியோர்கள் தினமும் வந்திருக்குது. ஓகே கைஸ், பாய்.